நம்ம இனிய வாழ வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான வீடியோ நமக்கு இப்போ தான் புறாக்கெல்லாம் ஒரு வழியாக போட்டு எல்லாம் மேய்ஞ்சி இப்போ தான் மேய்ஞ்சி எல்லாம் காற்று வாங்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க குஞ்செல்லாம் என்னென்ன குஞ்சு பொறிச்சிருக்கோம் அதெல்லாம் காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் பெட் ஷாப்பில் வாங்கினது, மேலே பெட் ஷாப் வாங்கினது இது முட்டை வந்து வேறு முட்டை சரியா, இதோட முட்டை கிடையாது, முட்டை வேறு முட்டை சரியா, நீங்கள் இதோட முட்டை நினச்சிக்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் குஞ்சுக்கு இற ஓட்டிகிட்ருக்கு. இது பார்த்தீங்கன்னா குஞ்சுக்கு இற ஓட்டிகிட்ருக்கு. இது கொண்டை சரியான நல்ல கலர் இந்த கொண்டை. இதுனா குஞ்சுக்கு இற ஓட்டிகிட்ருக்கு, அருமையான கொண்டை அது சரியா. இதோட சிக்கு தான் பார்த்தீங்கன்னா 2 சிக்கு வச்சுருக்கு. சிக்கு பறித்து கொஞ்ச நாள் தான் வச்சு பாருங்கள், அவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பாருங்கள். குஞ்சு கரை ஓட்டிகிட்ருக்கு. பாக்கி எல்லாம் சும்மா தான் இருக்குது, இந்த குண்டெல்லாம் சும்மா தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் குச்சி பிறக்கி வச்சுருக்கு. பட் எந்த படத்தில் ஐ திங்க் பந்தய புறான்னு நினைக்கிறேன். குச்சி பிறக்கி வச்சுருக்கு சரியா, குச்சி பிறக்கி வச்சுருக்கு. சாதா புறாவில் முட்டை இட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சாட்டின் சிக்கு ஒன்று இப்போ தான் புதுசாக வந்திருக்கு. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, ஏன்னா இற எடுக்கல குஞ்சு. இது இற ஊட்டிட்டு வச்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சாட்டின் சிக்கு சரியா, சாட்டின் சிக்கு இதோட பேரண்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த நினைக்கிது பாருங்கள். பேரண்ட்டு சிக்கை தொட்டோன்னே பேரண்ட்டுக்கு எவ்வளோ கோவம்னு பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இங்கிட்டு போயிட்டு வந்திருக்கு. ஸோ இதோட பேரண்ட் வந்து நான் முட்டையை மாற்றி வச்சதுனால அது இப்போ ஃபீமேல் ஊற்றிட்டேன், மேல் மட்டும் தான் ஊற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ அது சிங்கிளாக தான் நிற்கிது. ஃபீமேல் ஊற்றிட்டு அதனால் மேல் மட்டும் ஊற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், நான் அதை சிக்கை கொண்டு போகிறேன். அது எப்படி வருதுன்னு பாருங்கள். பின்னாடி பார்த்தீங்களா, சிக்கை கொண்டு போனோடனே இதை பாருங்கள், அது உள்ளே போயிடுச்சு. அதோட லாஃப்ட்டில் உள்ளே போனோடனே சிக்கை தேடிக்கிட்டு இருக்குது, கோவத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ தான் சிக்கு. இதுக்கு நம்ம வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, ஏன்னா இறையே இன்னும் நெஸ்ட் அவுட் ஆகலை, நல்லா பறக்குது. ஆனால் இன்னும் அது அம்மா நினப்பாவே அப்பா நினப்பாவே இருக்குது, ஹோம் சிக்காகவே இருக்குன்னு நினைக்கிறேன் சரியா. இன்னும் நெஸ்ட் அவுட் ஆகலை, சிக்கு நல்லா சிக்குது. அப்ளாக்கில் வந்துருக்கு, ஸ்டார்டிங்னா முட்டையை மாற்றிச்சு அப்ளாக்கில். ஸோ இது வந்து நல்ல ஒரு ரிசல்ட் அடிச்சிக்கு. 2 சிக்கில் 1 சிக்கு தான் பொறிச்சிருக்கு, ஒரு முட்டை பொறிக்கலை. ஸோ இதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து விட்டுருவோம். நீங்கள் எப்படி நின்று வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். சரி, இப்போ விட்டாச்சு, உள்ளே போயிடுச்சு. ஸோ நீங்களே பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ கோவத்தில் இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா அதோட சிக்கு எடுத்துனா எவ்வளோ கோவத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள். எவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான ஒரு கோவத்தில் 2 சிக்கில் இருக்குது. சும்மா டிஸ்டர்ப் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் நம்மள்ட்ட போகிறேன். நிறைய பேர் கேட்டாங்க புறா சேல்ஸுக்கு இருக்கானு. புறா வந்து இப்போதைக்கு நான் வந்து 2 கொண்ட புறா தான் சேல்ஸ் பண்ண போகிறேன். என்ன 2 கொண்ட புறானா, அந்த அன்றைக்கி பார்த்தீங்களா அந்த கடையில் உட்காந்துருக்கு பாருங்கள், அது ஃபீமேலு. ப்ரீடிங்க்கு முட்டை வைக்கணும் தான், ரெடியாக 350 ரூபா வரும். அதே மாதிரி மேலே ஒரு இது இருக்குது கொண்டை, அதுவும் 350 ரூபா வரும். ஆமாம், இப்போதைக்கு அதான் சேலு சரிங்களா. யாருக்காச்சும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். இந்த சாட்டின்லாம் சேல் கிடையாது, இதெல்லாம் வீட்டுக்காண்டி வளர்க்குறது. ஸோ 2 புறாக்கள் மட்டும் தான் சேலு. 2 சேர்த்துருக்கிற இருந்தால் 200 ரூபா வரும், தனித்தனியாக எடுத்துனா 350 ரூபா வரும். என்னென்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி மெசேஜ் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்போர்ட் கிடையாது, நீங்கள் வந்துருக்க